இப்போ நல்லா காயணும். 2-3 நாள் நல்லா வெயில். எப்படி கண்டுபிடிக்கிறது சிவகாசி மிளகா கார மிளகா? என்னம்மா வச்சிருக்கீங்க? மிளகாய் செலவுமா நெக்ஸ்ட் மந்த்துக்கா? மிளகாய் செலவு அப்பா வாங்கிட்டு வந்தது. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காரு? மல்லி 1/2 கிலோ. மல்லி 1/2 கிலோ எவ்வளோம்மா? மல்லி 1/2 கிலோ வந்து 85 ரூபாய். பில் அவ எடுத்துன்னு போய் வச்சு படிச்சுன்னு இருக்கான். நான் தான் படிச்சு சொல்லுவேன்னு. மஞ்சள் கொம்பு மஞ்சள் எவ்வளோம்மா? 50 கிராம். கொம்பு மஞ்சள் வந்து 15 ரூபாய். 15 ரூபாவா? மிளகு எவ்வளோ? மிளகு 45 ரூபாய். 45. எனக்கு 150. 50 45 ரூபாய். ஓகே ஓகே. அடுத்தது வெந்தயம் 50 6 ரூபாய். 6 ரூபாய் தானா வெந்தயம்? வெந்தயம் மட்டும் விலை கம்மியா. சின்ன ஜீரகம் 23 ரூபாய். 23. அது 6. எங்க இருக்கு ரேட்டு? அப்புறம் இப்ப சொன்ன பொருள்லாம் மட்டும் மொத்தமா 174 ரூபாய். இது தனி கடை தான் தனியா. மிளகாலாம் இந்த மிளகு 50, குண்டு மிளகு 50, கார மிளகு 50, இன்னும் ஒரு சிவகாசி மிளகு 50 வாங்க சொல்லியிருக்கேன். அது வாங்கிட்டு வந்தாங்க. இது வெளியே அங்கே வச்சிருக்கிறேன், அப்புறமா எடுத்துட்டு வரேன். இது பெருங்காயம் 3 வாங்க சொன்னால் 2 தான் வாங்கி இருக்குது. பெருஞ்சீரகம் போடணும், துவரம்பருப்பு போடணும், கடலைப்பருப்பு போடணும். ஓகே. அப்புறமா இன்னைக்கு இது உப்பு பாக்கெட் வந்து வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் போட்டோம். சரிம்மா. வெள்ளிக்கிழமை உப்பு பாக்கெட்ல வெள்ளிக்கிழமையில வாங்கி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, லக்ஷ்மிக்காக. உப்பு மஞ்சள் எல்லாமே லக்ஷ்மி தானே, அதனால வெள்ளிக்கிழமையில நாங்கள் உப்பு வாங்கி பாக்ஸில் ஃபில் பண்ணுறோம். ஃபுல்லாக வந்துடுதுல்ல, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த பாக்கெட் வந்துடுது. கல் உப்பும் இருக்கு. அது போன வெள்ளிக்கிழமை போட்டோம். ஆமாம், அது வந்து கல் உப்பு வாங்கி இது இந்த வெள்ளிக்கிழமை. ஓகே, உப்பு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா இன்னும் குண்டா நல்லா காக்கா குருவிங்கன்னா உட்கார அளவுக்கு ஒரு குண்டா நம்ம வச்சுனோம்னா அதில் போடலாம். இதில் காக்கா குருவிலாம் வராதாம்மா? வரும் தான். கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டோன்னா அடுத்தது இது துவரம்பருப்பு ஒரு 50. எல்லாமே 50 தான். மல்லியும் மிளகாவும் நம்ம வந்து துவரம்பருப்பு ஒரு 50 போட்டு அதுலேயே நம்ம மல்லியை மேலே கொட்டிட்டோம்னா காக்கா குருவிங்களுக்கு தெரியாது. மல்லிலாம் எடுக்காதா காக்கா குருவி தான்? மல்லிலாம் அவ்வளோ எடுக்காது. புறாலாம் இதெல்லாம் பருப்பு தான் சாப்பிடுவாங்க. அதனால் அது மேலே இதை நம்ம போட்டுருவோம். ஹீட் வந்து நம்ம நல்லா சூடான இடத்துல வச்சா அடியிலையும் ஹீட் வந்துடும். இது அப்படியே இருக்குது. அப்படி இன்னும் நமக்கு நல்ல உயரமான பாத்திரங்கள் வேறு கூட வச்சுக்கலாம். அவங்க வீட்டில் எப்படி இருக்கோ அவங்க வச்சுக்கலாம். இருக்குதான் இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அதில் நம்ம எடுக்கல அந்த பாத்திரம். இப்போதைக்கு கீழே இருக்கிறது மேலே இருக்குது, பர்மனெண்ட் இருக்குது செல்ஃபில். அதனால் இப்போ நம்ம இந்த ஒரு பெரிய பிளேட் இருக்கிறது நம்மளுக்கு நிறைய வேலைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ மஞ்சள் குரு எடுக்கலாம். மஞ்சள் கொம்பு மஞ்சள். மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கணும்ல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டோன்னா வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி மிளகாய் செலவுலாம் அரைக்கும் போது எல்லா பொருளுமே ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரகம் 50, கொம்பு மஞ்சள். அடுத்தது இது வந்து சீரகம் சின்ன சீரகம் 50. இப்போ இதெல்லாம் நம்ம வெயில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுருவோம். உங்கள் வீட்டில் எப்படி மிளகாய் செலவு அரைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பொருள் போட்டு இன்னும் என்னென்ன போடுவீங்க, எவ்வளோ நாளைக்கு அரைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். இதே வெந்தயம் போட்டுடலாம். ஓகே, இதுவே நம்ம ஒரு 3வது டைமோ என்னமோ போடுறோம்ல வீடியோ. 3 டைம் நாங்கள் மிளகாய் செலவு போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். வெந்தயம் 50 போட்டேன். மிளகு 50 கிராம். மிளகுலாம் ரேட் அதிகம். மிளகா நல்லா பெருசாக இருக்குது. எப்படி இருக்கு போகிறாங்க குண்டு மிளகா? இன்னும் 2 மிளகாய் இருக்குது. அதை போய் இன்னும் தட்டில் போட்டுடலாம். பெருங்காயத்தூள் தட்டை தான் சொல்லுமா? பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வறுத்து போட போகிறீங்களா? ஆமாம்மா, கட்டி பெருங்காயம் வந்து இருக்குல்ல, இதை வந்து இன்னொன்று கூட வாங்கிட்டு வந்து அதை எண்ணெயில் வறுத்து போட்டுடலாம். சரி சரி. இது சிவகாசி மிளகா. வெளியில் ஒரு மிளகா இருக்குன்னீங்களே அதுவா? கார மிளகா. எப்படி கண்டுபிடிக்கிறது சிவகாசி மிளகா கார மிளகா? ஊற்றி மாதிரி இது வந்து சிவகாசியா? இது கலருக்கா காரம் வருமா? காரம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதில் ஒரு 50, இதில் இது கார மிளகாங்க, இதில் ஒரு 50,
அது அதுலேயும் ஒரு டேஸ்ட்டு. நம்ம அப்புறம் இந்த உருண்டை மிளகா 50 போடுறோமா, அது அதுலேயே ஒரு 50 கிராம் போட்டுக்க வேண்டியதுதான். மொத்தம் மிளகா வந்து 150 கிராம். ஓகே. மல்லி மல்லி 1/2 கிலோ. மற்றதெல்லாம் 50. சூப்பர்மா. இது போல் அரிசி போடுறவங்க அரிசி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போடுறவங்க போட்டுக்கலாம், அரிசி போடுறவங்க போட்டுக்கலாம், கடுகு போடுறாங்க, சுக்கு போடுறாங்க. நாங்கள் அதெல்லாம் போடுவோம். நாங்கள் இப்படி தான் போடுவோம். இதை மட்டும் போட்டுதான். இதுவே எங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. எங்கள் வீட்டில் வைக்கிறது இப்படி தான் எங்கள் அம்மா வந்து எப்பயுமே அரைப்பாங்க. போதும், நமக்கு இது மட்டும் போதும். இதில் தான் இதெல்லாம் இது கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இதை வெயிலில் போய் காய வச்சிடணும். காய வைக்கிறாங்க அம்மா. அடுத்தது மிளகாயும் மல்லியெலாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பெரிய பிளேட் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நல்லா காயணும். நல்லா காஞ்சிதுன்னா நம்ம வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அப்பா அரைச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த மிளகாய் இங்கே தான் வைக்க போகிறீங்களாம்மா? தண்ணியாக இருக்குது கீழே. தண்ணி அப்பா வந்து கொஞ்சம் அனலாக இருக்குன்னு ஊற்றிருக்காரு. இங்கே கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம மாடியில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இங்கே கொஞ்ச நேரம் வச்சுட்டு மாடியில் கூட எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் வைங்க. இதெல்லாம் இப்போ நல்லா காயணும். 2-3 நாள் நல்லா வெயிலில் காஞ்சிதுன்னா நம்ம மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துட்டோன்னா சூப்பராக வந்துடும். அரைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். மிளகா செலவெல்லாம் காஞ்சிட்டா எல்லாமே நல்லா காஞ்சிட்டா. நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. 2-3 நாள் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து இது போயிட்டு அரைச்சி வர வேண்டியதுதான். ரைஸ் எல்லாம் அரைக்கிறதுக்காக அப்பாட்ட பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அம்மா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுருவீங்களா? கலந்து போடுவீங்களா? இது நல்லா பெரிய பெரிய மிளகாய் கூட ஆமாம், இந்த டைம் நல்லா பெருசாக இருக்குது. கேப்சிகம் குட்டியான எப்படி இருக்கும்? கேப்சிகம் தான் பழகுது இல்லை? அது இல்லை, அது வேறு வெரைட்டி, இது வேறுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அது நான் சும்மா பார்க்க பெருசாக இருக்குன்னு சொன்னேன். இதில் பெருங்காயம்லாம் வறுத்து போடணும். போட்டு எல்லாத்தையும் போட மாட்டீங்களா? இது கொஞ்சம் போட்டு அப்புறமா இதை கொஞ்சம் மேலே போட்டு லாஸ்ட்டாக போடுங்க. எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா? பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா? நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இது மொத்தமாக எவ்வளோ வரும்? இதுவா 1/2 கிலோ மல்லி, 150 மிளகா. அரைச்சா மிளகாய் தூள் எவ்வளோ வரும்? அதான்டா 1/2 கிலோ மல்லி, 150 கிராம் மிளகா, 50 கடலைப்பருப்பு, 50 துவரம்பருப்பு, இது ஒரு 1/4 கிலோ. அப்புறம் 50 மிளகு, 50 ஜீரகம், 50 பெருஞ்சீரகம், 50 வெந்தயம், 50 கும்பு மஞ்சள், இது ஒரு 1/4 கிலோ. எப்படியும் ஒரு 1 கிலோவா? 1 கிலோ. ஓகே, இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் பார்க்கலாம்.